பஸ் சோதனை ஃபங்க்ஷன் டைமில் ஊருக்கு போகிறப்ப பஸ்ஸில் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது 2-3 நாளைக்கு முன்னாடியே போயிடும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு இல்லையா, போகாம இங்கே இருந்தேன்னு. ஏன்னா பஸ்ஸில் போய் உட்காந்து போட்டு நான் ஃபங்க்ஷன் போகிறப்போ கிளம்பி போனேன். ஏதோ முகூர்த்த நாளுன்னு சொல்லிட்டு போனால் 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு போனேன். ஏன்னா சீக்கிரம் போனால் தான் பஸ் கூட்டமாக இருக்கும். மிட் நைட்டில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. 12 மணிக்கு போனேன். நான் 3 மணி தான் நான் பஸ் ஏறினேன். அவன் நேரம் சும்மா தான் இருந்தேன். சரி 3 மணிக்கு பஸ் ஏறினாலும் ஜம்முன்னு உட்காந்து போனிச்சா இல்லை, அப்பவும் நான் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போன மாதிரி தான் உட்காந்து போயிட்டு இருந்தேன். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஊருக்கு போகிற முடியாகி போச்சு. ஏன்னா சும்மா தான் இருந்துட்டேன். வேமா கிளம்பி போனா என்ன பேர் நினைச்சு பாப்பா, நம்ம ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறேன்? நம்ம போலாம்ல, ஒரு நாள் முன்னாடி போனா என்ன, ஒரு நாள் சம்பளம் போகுமா? அப்படி கேளு. அம்மா சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா படுத்தாத எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கஷ்டமா தீரும் அப்படின்ற ஒரு மன நோக்கத்தை நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துல யாரு இடைஞ்சலா வந்தாலும் அதை நாங்க கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா எங்க நோக்கம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஊருக்கு போறப்போதான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போனோம். அங்கிருந்து வரப்போ ஈஸியா வந்துடலாம் பார்த்தா ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல, நம்ம கிளம்புற அன்னைக்கு தான் ஒட்டுமொத்த பேர் கிளம்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமா இருக்காங்க. நம்ம திங்கக்கிழமை போனா நினைப்பேன், திங்கக்கிழமை ஒரு கூட்டம் வருவேன். செவ்வாய்க்கிழமை போனப்போ செவ்வாய்க்கிழமை கூட்டம் வருவேன். அதாவது நம்ம என்னைக்கு கிளம்புறோம் அன்னைக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பா நம்ம மாதிரி யோசிச்சு கண்டிப்பா வந்துட்டு இருப்பேன். நம்ம மட்டும் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே இன்டெலிஜென்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி ரைட்டு, கவர்மெண்ட் பஸ்ல போனாதான் இப்படிலாம் இருக்கு. நம்ம கூட பிரைவேட் பஸ்ல புக் பண்ணிடலாம் பார்த்தா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஏன்டா நான் வந்து பஸ் டிக்கெட் தான் கேட்டேன், நீ என்னமோ அந்த சீட்டோட விலையை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ரேட்டு சொல்லிட்டு இருக்கேன். 1000 ரூபாய்க்கு கொடுக்குற சீட்டை 4000 ரூபா 5000 ரூபா நான் வீட்டில் கொண்டு கொடுக்குற காசே அவ்வளோதான்டா. அந்த காசை உன்னிட்ட கொடுத்தே அப்படின்னா வீட்டில் எப்போ எனக்கு மரியாதையோட சோறு விடுவாங்க. யாரா வந்துட்டேன், அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வேற வேலை இல்லை, வந்து சும்மா நம்மளை போட்டு உசுர வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கடா. ஒரு 4000 கொடுத்தாதான் சரி மையம் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு கோழி அடிச்சு ஒரு மீன் எடுப்போம் அப்படின்னு ஒரு பாசம் வைப்பாங்க. அந்த காசை உன்னிட்ட கொடுத்துட்டு போயிட்டா என்ன எப்பரா வைப்பாங்க? ஒரு சங்கியா தானே வைப்பாங்க. நீங்க